சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாக உள்ள படம் தான் ஜெயிலர் 2. இந்த திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க உள்ள நடிகர் பற்றிய தகவல் வெளியாயிருக்கு. ஒருவேளை இந்த படத்தில் இவர் தான் வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்கார் ரஜினிகாந்த். தற்போது எந்த ஓய்வும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்தில் இணைஞ்சிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு அண்மையில் துவங்கியதா படக்குழு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் தள பக்கத்தில் அறிவித்தாங்க. இந்த நிலையில தான் இந்த படத்தோட அப்டேட் பற்றிய தகவல்களுக்காக தலைவரோட ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. தற்போது முதல் கட்டமாக ஜெயிலர் 2 படத்தை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திரையரங்கம் ஒன்றில் தொடங்கி இருக்கிறதாகவும் ரஜினியின் காட்சிகள் தற்போது படமாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து 2 வாரங்கள் அங்கே படப்பிடிப்பு நடக்கும் என்றும் இதன் பின்னர் ஈசிஆர் சாலையில் அமைந்திருக்க பிரபல படப்பிடிப்பு ஸ்டுடியோவில் செட் போட்டு மீதம் இருக்கும் காட்சிகளை படமாக்க உள்ளதா சொல்லப்படுது. ஜெயிலர் படத்தில் எந்த அளவுக்கு ரசிகர்கள் ரஜினிகாந்த் ரசித்தார்களோ அதே அளவுக்கு இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடித்த மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் போன்ற நடிகர்களின் நடிப்பும் அதிக கவனம் ஈர்த்தது. இதைத் தொடர்ந்து 2வது பாகத்தில் முதல் பாகத்தில் இருந்த நட்சத்திரங்கள் நடித்தாலும் அவர்களை விட சில மாசான நடிகர்களையும் களமிறக்க முடிவு செஞ்சிருக்காரா நம்ம நெல்சன். அந்த வகையில் தெலுங்கில் பார்வையாலே 100 ஆட்களை தெரித்து ஓட வைத்துவிடும், ஒரே விரலால் ரயிலையே பின்னுக்கு செல்ல வைக்கும் மாஸ் காட்டிய பாலகிருஷ்ணா இந்த படத்தில் இணைந்து நடிப்பதாக சொல்லப்படுது. முதல் பாகத்திலேயே அவர் நடிக்க வேண்டியதான், ஆனால் சில காரணங்களால் அது முடியாமல் போக தற்போது 2வது பாகத்தில் அவர் நடிப்பது உறுதியாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு இவருக்கு பெரிய தொகை சம்பளமாகவும் பேசப்பட்டிருக்கான். மேலும் இந்த படத்தில் முக்கியமான இன்னொருத்தரும் இருக்கார். அதாவது எஸ்ஜே சூர்யாவும் இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் பாலையா இந்த படத்தில் வில்லனா இல்லை எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் வில்லனா என தெரியலை. அநேகமாக எஸ்ஜே சூர்யா வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் பாலையா ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை பாலையாவே இந்த படத்தில் வில்லனாக நடித்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனாலும் அவர் வில்லனாக நடித்தா படம் ரொம்ப மாசாக இருக்கும் என ரசிகர்கள் விரும்புகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய முதல் சாங் ஷூட்டிங் இப்போ போய்கொண்டிருக்கு. அதை முடித்த கையோட அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர போகிறாங்க. நீங்கள் ஜெயிலர் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.